பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குங்க. நானும் எவ்வளோ நாள் தான் பொறுத்து போயிட்டே இருக்கிறது. இனிமேல் நானும் பொறுமையாக இருக்கிற மாதிரி ஐடியாவே கிடையாது. என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயம் டக்குன்னு நடந்துட்டு இருக்கு. ஆனால் எனக்கு மட்டும் நான் ஏங்க இப்படி பொறுமையாக இருக்கணும்? ஆனால் நானே எல்லாத்தையும் இறங்கி நானே பார்த்துக்கலான்னு தான் இருக்கேன். இந்த மாதிரி தான் நிறைய பேருடைய மனப்பக்குவம் இருக்கும். நிறைய பேர்த்தோட மைண்ட் செட் இந்த மாதிரி தான் இருக்கும். பொறுமையினுடைய அளவுகோல் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பொறுமையினுடைய அளவுகோல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். டிலேடு கிராட்டிஃபிகேஷன் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. அதாவது நம்மளுக்கு ஆசைப்படுற ஒரு விஷயம் நம்மளுக்கு இம்மீடியட்டாக நடக்கிறத விட கொஞ்சம் தள்ளி நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா அந்த உடைய பக்குவம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். அதுதான் டிலேடு கிராட்டிஃபிகேஷன். அது எந்த ஒரு இடத்துல எப்படி அந்த மோடில் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்னா கிராட்டிடியூட், நன்றி உணர்ச்சி அப்படிங்கிற அந்த மோடில் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ண ஆரம்பிங்க டிலே கிராட்டிஃபிகேஷனில். இது போதும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் தான். அப்போ நீங்கள் போதும் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தில் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத லெவலுக்கு உங்களுக்கு பல மடங்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இதே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்டது என்ன தான் கிடைச்சாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும், லாங்கிங்னஸ் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தவே பத்தாது. ஆனால் இந்த பொறுமையை இழந்து நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக விழக்கூடிய அடி பயங்கரமாக விழும். அதை தாங்கக்கூடிய பக்குவம் உனக்கு இன்னும் வரவில்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் சில விஷயங்கள் நம்மளுக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது. சில விஷயங்கள் நம்மளுக்கு தள்ளி போயிட்டே இருக்கிறதுக்கு உண்டான காரணம் அந்த மனப்பக்குவம் நம்மளுக்கு இன்னும் வரலை. அந்த மனப்பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எதை ஆசைப்பட்டோமோ அது 10 மடங்கு அதிகமாகவே நம்மளுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்குது. தட் இஸ் கால்டு டிலேடு கிராட்டிஃபிகேஷன். ஒரு நாளில் கெட்டு போகிற பாலில் தான் அங்கே கெட்டே போகாத நெய் இருக்குது. கெட்டு போகிற அந்த உடம்புக்குள்ளே தான் கெட்டே போகாத மனம் இருக்குது. பொறுமை இல்லை, அவசரப்பட்டீங்க அப்படின்னா இந்த மனசு ஆட்டோமேட்டிக்காக கெட்டு போயிடும். இந்த கெட்டு போன மனசோட நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மனசை கெட்டு போகாமல் பார்த்துக்கிறதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். பி பேஷண்ட். எவ்ரிதிங் will happen to you at the right time.